எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும். இந்தியா ஹஸ் காட் an ஆர்மி. ஏன்னா பாரதத்துக்கு ஆர்மி வேணும். ஆனா பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு. இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும். அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஏர்பேஸுக்குள்ள அனுமதி கொடுத்து, அது வரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல. பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஐயா, குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகள் நம்முடைய நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல. ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு ரெஸ்பான்ஸ், பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்னைக்கும் நாம பொறுத்து அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பதிலடி இருக்கு. பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவுக்கு வர சொன்னோம். பத்தான்கோட்டுக்கு நீங்க வாங்க, வந்து பாருங்க, டிஎன்ஏ எவிடன்ஸை பாருங்க, தொலைபேசி உரையாடல்களை பாருங்க, எப்படி உங்களுடைய தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள வந்து பத்தான்கோட்டுல தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்க பாருங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஏர்பேஸுக்குள்ள அனுமதி கொடுத்து, அது வரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல. அதே 2016 ஊரியில தாக்குதல் நடத்தப்பட்டு 23 நம்முடைய சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் அவங்க தங்கியிருந்த கேம்புக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து கொண்டாங்க. அந்த ஊருக்கு நம்ம பதிலடி தாக்குதல் கொடுத்தோம். லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போய் நம்முடைய பாதுகாப்பு படை பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க. பாகிஸ்தானுக்குள்ள 4 இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும். ஹெல்ப் பண்ணு, அப்பாவிகள் இறக்கட்டும். அதை தாண்டி கடந்த இன்னைக்கு 13 நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது. கடந்த 3 நாட்களாக 400க்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பி, அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லா பகுதிகளிலும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க. பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும். எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும். இந்தியா ஹஸ் காட் an ஆர்மி. ஏன்னா பாரதத்துக்கு ஆர்மி வேணும். ஆனா பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு. போர் மூலக்கூடிய அந்த அபாயமான இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேங்கன்னா, நிச்சயமா பத்திரிகை நண்பர்களை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் பேசும்போது, இன்னைக்கு நாம் பேசும்போது அது பொலிட்டிக்கல் அட்டாக் அது மாறிச்சுன்னா தப்பா போயிடும். நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினாலும் இன்னைக்கு அந்த அரசியல் பேசலாங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடும். நிச்சயமா வருகின்ற காலத்தில் நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம்.